வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைய உங்கள் சிந்தனையில் நம்மிடையே வாழும் பச்சோந்திகள் எனும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். அண்மையில் தைப்பூச திருவிழா நம் நாட்டில் மட்டுமன்றி உலகில் பல நாடுகளிலும் மிகச் சிறப்பாக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அந்த தைப்பூச திருவிழாவில் மற்ற இனத்தவரும் தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி மகிழ்வோடு திரும்பியது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அன்றைய தினம் அதிகாலை வழக்கம்போல் நான் மதுநடைக்கு சென்றிருந்தேன். அப்போது என் முன் ஒரு மலாய்க்காரரும் இந்தியரும் பேசி கொண்டு போகிறார்கள். அந்த மலாய்க்காரர் கேட்கிறார், ஏன் இன்றைக்கு நீங்கள் தைப்பூசத்துக்கு போகலையான்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அங்கெல்லாம் காட்டு மிராண்டித்தனமான கூட்டம், பேயாட்டம்லாம் ஆடும், அந்த கன்றாவியை நான் போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு உள்ளபடியே மிக வேதனையாக இருந்தது. இத்தனைக்கும் அவர் ஒரு இந்து. அவரே நம்முடைய இனத்தையும் மதத்தையும் இழிவுபடுத்தி பேசுகிறாரே. எதிரிகள் நமக்கு வேறு எங்குமே இல்லை, நம்மிடையே தான் இருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் பக்தி பரவசத்தோடு ஒரு கட்டொழுங்கோடு மிகச் சிறப்பாக நேர்த்தி கடனை முடித்து வருவது, அதெல்லாம் ஒரு கோமாளி கூட்டமா? நம்முடைய முன்னாள் அமைச்சர், மாயிகாவின் துணைத் தலைவர், தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு டத்துஸ்ரீ எம் சரவணன் 51வது வருடமாக அந்த முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து தனது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகிறார்களே. இவர்களெல்லாம் கோமாளி கூட்டமாய் என்ன? சிந்திக்க வேண்டும். நம்மை நாமே உமிழ்ந்து கொள்வதால் நம்மை யாரும் பெருமைப்படுத்தப் போவதில்லை. நம்முடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் நாம் தான் காரணம் என்று கூறி அடுத்த வாரம் மேலும் இதுபோன்று ஒரு சிந்தனையோடு சந்திக்கின்றேன். அன்புடன் சூப்பர்மைண்ட் டைனமிக் மு கணேசன்.